உழைப்பை உயிர்வனு கருதக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி ஒரு மகத்தான ராஜயோகங்கள் வாரி வழங்க போகுதுன்றது பாருங்க. சுக்கிரனாலே வாரி வழங்கக்கூடியவர் அல்லவா? ஏன்னா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னாக்கும் சுக்கிரன் ஜாதகத்துல பலமா இருக்க வேண்டும். நம்ம நிறைய பேரும் பார்ப்போம் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, "ஏங்க நான் பிறந்ததுல வந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எனக்கு நிம்மதி இல்ல. ஒரு நல்ல சாப்பாடு இல்ல. நல்ல வசதியான வீடு இல்ல." இப்படின்னு குறையா ஒரு அடுக்கடுக்கா சொல்லிக் கொண்டே இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இல்லைன்னு அர்த்தம். சுக்கிரன் யார் ஒருவருக்கு பலமா இருக்கிறாரோ, அவங்களுக்கு எல்லாம் இல்லம் தேடி வரும். இப்போ உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இல்லம் தேடி வருகிறது. என்ன சார் புதுசா சொல்றீங்க? என்ன இல்லம் தேடி வரும்? ஏற்கனவே குரு பகவான் உங்க வீட்ல இருக்கிறாருங்க. குரு பகவான்னா என்ன? பணம். பணம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சுக்கிர பகவானும் வந்துடுறாரு. சரி, வீட்ல ஒரு மங்கள நிகழ்ச்சி நடத்த முடியல, ஒரு கல்யாணம் பண்ண முடியலன்னு குழப்பமா இருக்குது. பயங்கரமா வியசனத்துல இருக்கிறீங்க. ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சிடுறாரு. இதை விட வேற என்ன மங்கள காரியம் தங்கு தடை இல்லாமல் சுபமா நடக்கிறது இல்லையா? அடுத்து சூரியன் வராரு, ஒளி கொடுக்குறாரு. அடுத்து புதன் வராரு, புதாதித்யாகும் உத்தியோகம் கொடுக்குறாரு. என்னங்க தேவை உங்களுக்கு? ஏற்கனவே சனி பகவான் 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு ராஜயோகம் பண்றாரு. அமைச்சராகவோ, பதவியாகவோ, கலெக்டராகவோ, டிப்யூட்டி கலெக்டராக இருக்கிறீங்க. பின்ன என்னங்க கவலை? இருக்கிறது உத்தியோகத்துல உயர்வான நிலை கொடுக்குறாரு இல்லையா? ஸோ ரிஷபராசி நம்மளுக்கு ராஜ்யாதிபதியாக, பாக்யாதிபதியாக சனி பகவான் வருகிறார். கர்மாதிபதியாக, உத்தியோகஸ்தானாதிபதியாக சனி பகவான் வருகிறார். கரெக்டா 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துக்கிறாரு. உங்க கீழே ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலதிபரா வலம் வரீங்க. இதை விட வேற என்னங்க தேவை? இப்ப சுக்கரன் வேற அங்க உட்காந்துட்டு மாளவி யோகம் கொடுக்குறாரு. மாளவி யோகம் மகத்தான ராஜயோகம் இல்லையா? கொஞ்ச நாள் இருந்தாலும் போதுங்க. அதாவது 15 நாள் காத்திருந்தா தான் நிலா வரும் இல்லையா? பௌர்ணமி என்பது 15 நாள் காத்திருக்கணும். நீங்க பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரை இருந்தால் தான் பௌர்ணமி கிடைக்கும். அந்த மாதிரி நிலா மாதிரி ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம்தான் இந்த வெள்ளி கிரகம் என்பது. விடிவெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அருள் என்பது உங்க மேல் பட்டாலும் யோகம். ஆக கஜி லக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய மகத்தான ராஜயோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. இதை நாங்கள் புதுசாக சொல்றீங்க, இந்த பேரை நாங்கள் கேள்விப்படல. ஆச்சரியப்படுறீங்களா? 4 கிரகங்கள் ராசியில் உட்காந்துக்குது. குரு பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார், புத பகவான் வரப்போகிறார் 13ஆம் தேதி, சூரிய பகவான் இருக்கிறார். இந்த 4 கிரகங்கள் கூட்டணி என்பது அபூர்வ யோகம். கஜலட்சுமி யோகம்னு சொல்லுவார்கள். கஜலட்சுமி யோகம் என்றால் யானை அளவுக்கு, யானை எந்த அளவுக்கு ஒரு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு செல்வ மழை உங்களுக்கு கொட்டுமன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தேவையில்லைங்க சார், ஏதோ கொஞ்சம் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் வந்தாலும் நினைச்சாலும் இங்க கொடுக்கூடியவர் யாரு? சுக்கிரன் அல்லவா? வாரி வாரி கொடுப்பாரு. சுக்கிரதசை 20 வருஷத்தும் அனுபவிச்சவங்க சொல்லுவாங்க. சுக்கிர புக்தி அனுபவிச்சவங்க சொல்லுவாங்க. சுக்கிரன் பலமா இருந்து மாளவி யோகத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி அடுக்காக செல்வங்களை வந்திருக்குது. சாதாரண ஒரு நமக்கு சரஸ்வதி சபதத்துல நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு யானை வந்து மாலை கொண்டு வந்து போட்டுரும், மன்னராக்கிரும். புரியுதா? அந்த மாதிரி தான் ஒரு திடீர்னு ராஜயோகம் தரக்கூடிய கிரகம் தான் வெள்ளி கிரகம் என்பது. ஆக ரிஷபராசி நம்மளுக்கு இதன் மூலமா என்ன நடக்கும்? அரசாங்க வேலை கிடைக்கும், வீட்டில் அபாரமான செல்வ வளங்கள் வரும், செய்யும் தொழிலில் லாபங்கள் குவியும், சொந்த பந்தங்களை இல்லம் தேடி வருவார்கள், கடின உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும், பிள்ளைகள் செல்வ மழையிலும் நனைவார்கள், எதிரிகள் ஒளிவார்கள், தொட்டது பூரா வெற்றி காண முடியும். பல தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். பணம் எல்லாம் தேடி வரும். பாக்கியம் என்பது கொட்டோன்னு கொட்டும். தொழில் என்பது உயிர்வினை, உத்தியோகத்துல உயிர்வினை, சமுதாயத்துல உங்களுடைய ஆணைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே கண்ணு முன்னே தெரியும். பார்க்கும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி என்பது, வெற்றி மேல் வெற்றி என்பது குவியும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்ம குரு, ஜென்ம சுக்கிரன், ஜென்ம சுக்கிரன் இன் தி சென்ஸ் ஜென்மத்துல சுக்கிரன் இருக்கிறார் ஆட்சி பலத்தோட. ஆக நீங்க மகத்தான யோகம் பெறுவீர்கள், மாற்று கருத்தில்லை. இந்த சுக்கிர பயிற்சி என்பது உங்களுக்கு இல்லம் தேடி குபேர ஐஸ்வர்யத்தை அள்ளி தருதுல மாற்று கருத்தில்லை. சர்வே ஜனா சுகினோ பவன்.